குருவே வாழ். இன்றைய சிந்தனைக்கு நமது குரு ஆசான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி சூட்சமமாக இங்கு எழுந்தருளி இந்த சிந்தனையை நடத்தி கொடுத்து அதன் மூலம் கிடைக்க வேண்டிய பலன்கள் அனைத்தும் கிடைக்க அருள்வாராக. இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். இன்றைய நாள் ஒரு நல்ல புனிதமான நல்ல தினம். இந்த நல்ல பொன்னான நாளிலே கருமையத்தை பற்றிய சிந்தனை உரையை கேட்டுக்கொண்டு அந்த சிந்தனையில் ஆழ்ந்து தன்னுடைய ஆன்ம உயர்வை பெறுவதற்காக ஆர்வமுடன் இணைந்துள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நம்மையெல்லாம் இந்த இணைப்பில் இணைத்துள்ள யாழ் அறிவு திருக்கோயில் நிர்வாகத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் நமது தலைவர் ஐயா அவர்களுக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இந்த கருமையத்தை பற்றிய சிந்தனையை கடந்த சில வாரங்களாக நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கருமையம் அப்படின்னு சொல்லி மகரிஷி தனியா ஒரு புத்தகமே கூட வெளியிட்டிருக்காங்க. ஆனா நம்ம எதை வைத்து கொண்டு இந்த சிந்தனை செய்கிறோம் என்றால் அந்த அருள் பேராற்றலின் அன்பு குரல் அப்படின்றதுல வரக்கூடிய ஜெனட்டிக் சென்டர் கருமையத்தை தான் மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த புத்தகத்தை தான் ஒரு வழிகாட்டியாக வைத்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கருமையத்தை பார்க்கும்போது கடந்த சில வாரங்கள்ல என்ன சொல்லியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்க அந்த மூலாதாரம் அப்படின்ற அந்த மையம் தான் 3 இருக்கு பருவுடலுக்கு. அதாவது விந்துநாத திரவத்துக்கான மையம், அந்த பருவுடலுக்கான மையம். அப்புறம் அந்த விந்துநாத திரவத்துல தோய்ந்து கொண்டிருக்கின்ற உயிர் துகள்களுக்கான அந்த உயிர் சக்தி லைஃப் ஃபோர்ஸ் அதுக்கான ஒரு மையம் எதுனா அதுவும் இந்த கருமையம் அப்படின்னு சொல்ற அந்த மூலாதாரம். அடுத்தபடியாக அந்த உயிர் துகள்கள்ல இருந்து வரக்கூடிய காந்தம், அந்த காந்தம் ஜீவனுக்குள்ள இருந்து இருக்கும் போது அந்த விண்ணுன்ற முதல் பூதமானிய உயிர்ல இருந்து வரக்கூடிய அந்த காந்தம் அத ஜீவகாந்தம், ஜீவனுக்குள்ள இருக்கிறதுனால ஜீவகாந்தம். அதற்கான மையமும் எது அப்படின்னா கருமையம் சொல்லக்கூடிய மூலாதாரம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த விண்ணு எப்படி உருவானது, காந்தம்னா என்ன, அந்த விண்ணுடைய செயற்கை தான் எப்படி பஞ்சபூதங்களாகவும் ஜட பொருட்களாக காணக்கூடிய அனைத்து பரு பொருட்களாகவும் எப்படி வந்தது, அந்த விண்ணுக்கு இறைநிலை ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய இறை துகள்கள் அதுதான் அன்மேக்னிஃபைடு காந்தம். அந்த காந்தத்துக்கும் இறைநிலை அழுத்தத்தை கொடுக்கும்போது அங்க விண் அப்படின்ற ஒரு பருப்பொருள் உருவாகிறது. மீண்டும் இறைநிலை அதில் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும் போது உள்ள இருக்கிற இறைத்துகள் மேக்னிஃபைடு மேக்னீசியம், அதாவது பஞ்சதன் மாத்திரை விண்ல இருந்து அழுத்தமாகவும் அந்த விண்ணே ஒரு எண்ணிக்கையில கூடும்போது அந்த பேரணுக்களின் கூடுதல் எண்ணிக்கையே ஒவ்வொரு பூதங்களாக மாறுது. காற்று, அழுத்த காற்று, நீர், நிலம்னு அங்க இருந்தும் இதே காந்தம் வெளியேறும் போது இதெல்லாம் வான்காந்தம், சட பொருட்கள்ல வரக்கூடிய வான்காந்தம். இப்ப இதுல என்ன மகரிஷி தெளிவா சொல்றாங்கன்னா, அப்ப உயிரினங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்தம் ஜீவகாந்தம், அப்புறம் அப்படியேவும் ஜட பொருட்கள்ல இருந்து வரக்கூடியது அந்த வான்காந்தம். ரெண்டுமே காந்தம் தான். அப்ப காந்தம்ன்ற போது அதன் மையத்துல ஒரு ஈர்ப்பு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஈர்ப்பாற்றல் அந்த மையத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இயக்கமற்ற நிலை, அதாவது இறைநிலை என்ற சுத்தவெளி இருக்கிறது. அந்த சுத்தவெளி எப்படி இருக்குன்னா, ஈர்ப்பாற்றல்னும் போது அங்க நடக்கிற நிகழ்ச்சிகளை அனைத்தையும் என்ன செய்யுதுன்னா ஈர்த்து அங்க என்ன செய்யுதுன்னா பதியப்படுகிறது அப்படின்றார்.
அப்ப சடப்பொருட்கள்லயும் அந்த இறைநிலை என்ற ஈர்ப்பாற்றல் கருமையம் இருக்கிறது. இங்க உயிரினங்கள்லயும் இருக்கிறது. காணப்படக்கூடிய அனைத்து பொருட்களும் ஜட பொருட்கள். அது ஒரு கோவையாக இயங்கும் பொழுது, பஞ்சபூதங்களும் ஒரு கோவையாக இயங்கும்போது, ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு மனிதன் 6வது அறிவு கொண்ட மனிதன் வரை இயங்கும்போது, அனைத்திலுமே இந்த கருமையம் இருக்கிறது. அப்படின்றத தான் நம்ம போன வகுப்புகள் எல்லாம் பார்த்தோம். அந்த கருமையத்துல நடுவுல இருக்கக்கூடிய அந்த இறைநிலை வந்து எப்படி இருக்குதுன்னா, இந்த கருமையங்கள் அனைத்தையும் எப்படின்னா ஒரு கோவையாக இணைத்து பிடித்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்படின்றத பார்த்து, இதே இது உயிரினத்துல வரும்போது, இங்க மூலாதாரம்னு ஒண்ணு இருக்குது. இங்க இந்த ஜீவகாந்த கருமையம் இருக்கிறது. இது அப்படியே மேல் நோக்கி வரும்போது, மூளை செல்கள் மூலமாக அது இயக்கம் பெறுபட்டு செயலாற்றக்கூடிய வல்லமை பெறுகிறது. அததான் என்ன சொல்றாங்க நம்மளுடைய சித்தர்கள்னா துரியம் அப்படின்றாங்க. அப்ப மனிதனிடத்துல மூலாதாரம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் எங்க இருக்குதுன்னா மூளை செல்கள்ல அனைத்தும் இயக்கம் பெறும் பொழுது அந்த துரியம்ன்ற நிலையும். மூலாதாரம்ன்ற இடத்துல அந்த கருமையத்துடைய இயக்க ஆற்றல் விரிந்து மூளை செல்கள் மூலமாக துரிய நிலையில இருந்து ஆற்றும் பொழுது அது எதை உணரப்பெறும்னா தன்னுணர்வை பெற முடியும். யாரு? 6வது அறிவுடைய மனிதனிடம். ஏன்னா அந்த 6வது அறிவு பெற்ற மனிதனிடம் மட்டும்தான் இந்த மூளை எப்படி இருக்குதுன்னா 90 டிகிரியில இருக்குது. அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குது. உயிரினங்கள் எல்லாத்துலயுமே அந்த மூளை செல் அந்த ஈரறிவுல இருந்து வந்தா கூட அங்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு எங்க இருக்குதுன்னா மனிதனிடம் இருக்குது. அப்ப மனிதனிடம் அந்த கருமையத்துடைய பெருமையை உணர்ந்து கொண்டால் அவன் வாழ்வு சிறப்பாக இருக்கும். இத சொல்றதுக்கு தான் இந்த ஜெனடிக் சென்டர் அப்படின்ற ஒரு கட்டுரையவே மகரிஷி உணர்த்துறாங்க. ஏன்னா அந்த அருள் பேராற்றலின் அன்பு குரல்ன்ற அந்த 10 கவியில பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் இறைநிலையின் திருவிளையாடலை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்றத சிறப்பாக நமக்கு சிந்தனையில கொடுத்திருந்தாங்க. அப்ப இத ஒவ்வொரு மனிதனும் அந்த அன்பு குரலை கேட்கறதுக்கு எது உதவும்னா இந்த கருமையமும் அந்த துரியம்ன்ற மூளை செல்களும் தான். அப்ப இத நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவாக உணர்ந்து கொள்வோமோ சிந்தனை செய்து கொள்கிறோமோ. ஏன்னா மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா இத நான் தனியா வந்து உங்களுக்கு சொல்லணும்னு இல்ல. இந்த இயக்க சிறப்புகள் அனைத்துமே ஒவ்வொரு அதாவது மனிதனிடத்திலும் கருமையத்தில் இருப்பாக இருக்கிறது அப்படின்றாரு. இது ஒரு களஞ்சியம் அப்படின்றாரு. எல்லார்கிட்டையும் இருக்குன்றாரு. என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா அந்த கருமையத்துடைய பெருமையை நம்ம யாரும் உணராம இருக்கிறோம். அதன் மதிப்பை உணர்ந்து அதுல என்ன இருக்குன்னு நம்ம அறிய முற்பட்டால் அனைத்தும் விளக்கங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்றது. அப்ப கருமையம் அப்படின்னு சொல்லும்போது இங்க காந்தம், காந்த உடல் அப்படிலாம் சொல்லும்போது பிரணவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பிரணவம் என்றாலே என்ன அப்படின்னும் போது பேரியக்க மண்டல உற்பத்தி, இயக்கம், முடிவு அனைத்தும் அடங்கிய பேராதார நிலையை குறிப்பிடும் ஒரு மதிப்புடைய சொல்லாகும் அப்படின்றது. பிரணவ மந்திரம் ஓம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மதிப்பை இங்க மகரிஷி சொல்றாங்க. பேராதார நிலையை குறிப்பிடும் ஒரு மதிப்புடைய சொல் அப்படின்றாரு. எல்லா இயக்கமும் அதாவது காந்தத்தை பற்றிய ஏன்னா இங்க வான்காந்தம்னு நான் ஒண்ணு சொல்றோம், ஜீவகாந்தம்னு சொல்றோம். ரெண்டுலயும் என்னன்னா காந்தம் தான். அப்ப அந்த காந்தத்தை பற்றிய தெளிவு கிடைத்து விட்டால் ஏன்னா அதற்கான மையம் தான் எதுனா இந்த கருமையம். இந்த 2 தெளிவும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த பேரியக்க மண்டலத்துடைய உற்பத்தியல் அது எப்படி அதனுடைய உற்பத்தி ரகசியத்தை உற்பத்தி மட்டும் இல்லாம அது எப்படி இயங்குது இயங்குறது மட்டும் இல்ல அடுத்து எப்படி அது முடிவு பெறுகிறது. ஏன்னா அந்த காந்தம் அழுத்தமாக இருக்கும்போது அப்படியே அது என்ன ஆகுதுன்னா அப்படியே இயக்கத்தை முடிச்சுட்டு அப்படியே இறைநிலை ஆகிடுது. அப்ப உற்பத்தி ஆகுது, இயங்குது, முடியுது. இதுதான் முழுமை.
அந்த முழுமையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எதுல இருக்குன்னா இந்த காந்த தத்துவத்துல தான் இருக்கு. அதை உணர்ந்து கொண்டால் போதும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கவி கூட மகரிஷி சொல்லியிருக்காங்க. எந்த ஒன்றினை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதாலே இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்த மெஞ்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. அப்ப இந்த காந்த தத்துவத்தை நம்ம உணர்ந்து கொண்டால் அனைத்தையுமே உணர்ந்துடலாம். அப்ப அருள் பெராற்றலின் அன்பு குரல் எல்லாராலையும் கேட்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த தத்துவம். ஒரு மனிதனுடைய உருவத்துல கருமையம் அப்படின்னு இருக்குது. அது எப்படின்னா இந்த மூணும் ஓடுது அப்படின்னு சொன்னோம். எது? விந்துநாத திரவம் அந்த ஓட்டத்துக்கும் உயிர் ஓட்டத்துக்கும் காந்த ஓட்டத்துக்கும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது ஓடி இயங்கும் போது வெளியில இருந்து வரக்கூடிய அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இதை எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா உணரப்பெறுகிறது. உணரப்பெறது மட்டும் இல்லாம அந்த கருமையத்துடைய ஈர்ப்பாற்றலின் காரணமாக அது என்ன செய்யுதுன்னா அப்படியேவும் இறுக்கி சுருக்கி பதிவு செய்து விடுகிறது. ஏன்னா அந்த ஈர்ப்பாற்றல் இருக்குது. எங்க ஈர்ப்பாற்றல் இருக்கு? ஒவ்வொரு கருமையத்திலையும் நடுவுல இறைநிலைன்றது ஒரு இயக்கமற்ற நிலை இருக்கு. ஒண்ணு சுழன்று கொண்டே இருந்தால் அதற்கு மையத்தில் என்ன இருக்கும்னா ஒரு சுழற்சி இல்லாம அப்படியே இயக்கமற்ற நிலை இருக்கும். அப்ப அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் சுத்தவெளி. அங்க என்ன இருக்குதுன்னா இந்த ஈர்ப்பு மையம் இருக்கிறது. இப்ப இது நம்ம உயிரினத்துலன்னு சொல்லியாச்சு. இப்ப பூமி இருக்குது. பூமியோடைய மையத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அங்க ஒரு மையம், ஈர்ப்பு மையம் இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா பூமிக்கு அதுதான் கருமையம். அங்க என்ன இருக்குதுன்னா அந்த இயக்கமற்ற நிலை இருக்குது. அங்க ஈர்ப்பாற்றல் இருக்கிறது. இப்ப இந்த பூமிக்கு மேல நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம்னா நிக்கிறோம். இந்த பூமி என்ன செய்து கொண்டிருக்குன்னா சுழன்று கொண்டிருக்கிறது. இப்ப சுழன்று கொண்டிருக்கும் போது அந்த மேல இருக்கிறது அப்படியே என்ன செய்யணும்? உதிர்ந்து கீழே போயிடணும். பூமி மேல இல்லாம. ஆனா அந்த ஈர்ப்பு விசைதான் நம்மள என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா ஈர்த்து பிடித்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா இதே இதுதான் எங்க இயக்கப்படுகிறது என்றால் மனிதனிடமும் இருக்கிறது. நம்ம கிட்ட இந்த கருமையத்துல நம்ம என்னெல்லாம் இயக்கம் பெறுகிறோமோ அது எல்லாமே என்ன செய்து கொண்டே இருக்கப்படுகிறதுனா ஈர்த்து பிடித்து வைத்து கொண்டே இருக்கிறது. அப்ப அடுத்து ஒண்ணு சொல்றாரு மகரிஷி. அப்படி ஈர்த்து பிடித்து வைத்து கொண்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த எந்த அலைச்சுழல்ல ஈர்த்து பிடிச்சதோ அந்த அலைச்சுழல் எப்பெல்லாம் வருதோ அப்ப இந்த கருமையத்திலிருந்து நம்ம அங்க துரியம்னு சொன்னோம்ல மூளை அங்க போய் என்ன ஆகுதுன்னா எண்ணமாக விரித்து காட்டுகிறது அப்படின்றது. இப்ப எண்ணமாக விரித்து காட்டும் போது அடுத்து இந்த இப்ப சொன்ன பாத்தீங்களா நம்ம காந்தம்னு சொல்லிட்டு விண்ணுன்னு இருக்குது. நம்ம உடல் செல்கள் எல்லாம் உருவாச்சுன்னா நம்ம போன வகுப்புல சொன்னோம். அப்ப என்ன ஆகும்னா எல்லா செல்களுக்கும் அந்த எண்ணம் என்ன செய்யுதுன்னா உந்தப்பட்டு அதே செயல்கள் செய்வதற்கு தூண்ட பெறுகிறது அப்படின்றது. உடல் செல்கள் அனைத்தும் முனைந்து நிக்கிறது. அந்த ஏற்கனவே நம்ம பதிஞ்சத அது அப்படியே எண்ணமாக விழித்து காட்டணும்னேவும் அந்த செயல் செய்வதற்கு உடல் செல்கள் அனைத்தும் முனைந்து நிற்கிறதுன்றது. அவ்வளவு பெரிய விஷயத்தை எது இயக்குகிறதுனா இந்த காந்தம் தான். அதுக்கு இப்ப நம்ம சாதாரணமா சொல்லுவோம். சின்ன வயசுல கத்துக்கிட்டதெல்லாம் நான் இவ்வளவு நாள் ஆச்சு. நம்ம பயன்படுத்தவே இல்ல. அதனால நான் மறந்துட்டேனோன்னு நெனச்சோம் அப்படின்னுவோம். அது நம்ம சாதாரணமா சொல்லும்போது சைக்கிள் ஓட்டி பழகுறது, இல்ல ஸ்விம்மிங் பழகுறதெல்லாம் சொல்லியிருப்போம். நான் சின்ன பிள்ளையில கத்துக்கிட்டது, அதுக்கடுத்து ஸ்விம்மிங் பண்ணவே இல்ல. சைக்கிள் ஓட்டவே இல்ல. அடுத்து ஒரு 10 ஆண்டு, 15 ஆண்டு கழித்து எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. என்னை அறியாமையே அது என்ன வந்துருச்சு, செயலுக்கு வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைக்கிள் ஓட்டிட்டேன் நானு. இல்ல ஸ்விம் பண்ணிட்டேன், நீச்சல் அடிச்சுட்டேன் அப்படின்ட்டு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த புலன்கள் அதாவது இன்னும் கூட மாரிஸ் என்ன சொன்னா, தேவை பழக்கத்தை ஒட்டி.
மனிதன் வந்து இயங்கும் போது தேவையின் காரணமாகவும் பழக்கத்தின் காரணமாகவும் சூழ்நிலையின் காரணமாகவும் இந்த மன அலைச்சூழல் வேறுபாடுல அந்த புலன்கள் மூலமாக இயக்கம் பெற்று அது கருமையத்துல பதிந்து மீண்டும் அதே மன அலைச்சூழல் வரும் பொழுது அது மீண்டும் எண்ணமாக எடுத்துக்காட்டு அது நமக்கு செயல் செய்ய தூண்டுகிறது. அப்ப அந்த சைக்கிள் ஓட்டுவதோ இல்ல நீச்சல் அடிப்பதோ நமக்கு மறந்திருக்கும் நினைச்சது அது தானா என்ன செய்யுது, இயக்கம் பெறுகிறது. இதுக்கு சொல்லும் போது பசு ஒன்றை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி மகரிஷி ஒரு பாடல்ல கூட சொல்லுவாங்க. அதே இது இப்ப உதாரணத்துக்கு இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மரத்தை பாக்குறோம்னு வச்சுக்கலாங்க. அது 40 அடி உயரம் 30 அடி அகலத்துல இருக்குது. அத பார்த்த உடனே அது கண்கள்ல கொசு அளவுல என்ன ஆயிருது, சின்னதாகி அப்படியே எங்க போயிடும்னா அந்த கருமையத்துல ஈர்ப்பு ஆற்றலின் காரணமாக அங்க என்ன செய்யணும், இறுக்கி சுருக்கி பதியப்படுகிறது. அப்புறம் அதே நுண்ண அலைகள் அப்படியே நம்ம அந்த சைடு போகும்போது ஆக ஒரு காற்று படுது, இந்த சூழ்நிலையின் காரணமாக ஏதோ ஒரு காரணத்தின் மன அலைச்சூழல் அங்க வரும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, திரும்ப அந்த மரத்தை வந்து இந்த மூளை செயலை எண்ணமாக விரித்து காட்டும் பொழுது அந்த மரம் சம்பந்தமாக என்ன செயல் செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு இந்த காந்தம் உடல் செல்களை தூண்டி அந்த செயல் செய்வதற்கு முனைப்போட இருக்க வைக்கிறது அப்படின்றது. இப்ப இது வந்து ஒரு உதாரணம், அவ்வளவுதான். இந்த மாதிரி தான்ப்பா உனக்கு வந்து ஒன்னு ரெக்கார்ட் ஆகுது, இன்னொன்னு விரித்து காட்டுது, திரும்ப அதே செயலை செய்வதற்கு அந்த உடல் செல்கள் தூண்டுது. அப்ப திரும்ப அதே இதை செஞ்சனா திரும்ப ரெக்கார்ட் ஆகும், திரும்ப பிரதிபலிக்கும், திரும்ப செய்ய தூண்டும். இதே இதுதான் ரொட்டீன், மீண்டும் மீண்டும் ஒரு தொடர் இயக்கமாக நடந்து கொண்டிருக்கு. இததான் பழக்கம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப இது எல்லா நேரத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதாவது எப்படி பஞ்சபூதங்கள் உருவானதுல நம்ம முதல் பூதம்னு சொல்லி விண்ணுன்னு சொல்லி ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா, இறைநிலையில இருந்து இறை துகள் உருவாகி அழுத்தத்தின் காரணமா அப்ப அங்க நடக்கிற ஒவ்வொன்றும், ஏன்னா அங்க இறை துகள்கள் சுழன்றாலும் அதுக்கும் நடுவுல இறைநிலை தான் இருக்கு. இந்த சுழற்சியை செய்ய வச்சதும் யாருன்னா இறைநிலை தான். இது எல்லாமே எங்க ஆகுன்னா அந்த ஈர்க்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலயும் கருமையம் இருக்குன்னு மகரிஷி அங்க முதல்ல இருந்து அந்த சிந்தனையில இருந்து நம்ம சொல்லும் போது சொன்னோம். அப்ப எல்லாமே ஈர்க்கப்பட்டு அங்க என்ன செஞ்சுட்டே இருக்கு, பதிந்து கொண்டே இருக்கிறது. அது உயிரினமா வரும்பொழுது ஈரறிவுல இருந்து வரும்பொழுதுதான் என்ன ஆகும்னா மூளையில எடுத்து விரித்து காட்டும். அதுலயும் 6வது அறிவு மனிதன் வரும்பொழுதுதான் அதை தன்னுணர்வை பெறக்கூடிய நிலை வரும். அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா ரெக்கார்டு நடந்து கொண்டே இருக்கிறது. பதிவுகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்ப மகரிஷி சொல்லிட்டாங்க விஞ்ஞான காலத்துலன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம கிட்ட ஒரு மொபைல் போன் இருக்குது. அந்த மொபைல் போன்ல நம்ம என்னன்னா கூகுள்னு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு நம்மளுடைய அந்த கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய போன் நம்பர் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் இப்ப என் கையில இருக்கிற போன் என்ன ஆகுதுன்னா அதனுடைய இயக்கத்தை முடிச்சுக்கிடுது. அது உற்பத்தி ஆச்சு, இயங்கி கொண்டிருந்தது, அதுக்கு முடிவு வந்துருச்சு. இதுக்கடுத்து இந்த போனை நீங்க பயன்படுத்த முடியாது அப்படின்ட்டு. திரும்ப நான் வேற போன் எடுக்கிறேன். எடுக்கும் போது அந்த கூகுள் அக்கவுண்ட்ல இருந்து அந்த நான் வச்சிருந்த ஒரு 100 இல்ல 150 கான்டாக்ட் நம்பர் இருந்தா அது எல்லாமே எதுக்கு வந்துரும்னா என் புது நம்பருக்கு வந்துடும். திரும்ப நான் திரும்ப ஒரு 50 நம்பர் புது நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் சேர்க்கிறேன்னா அதுவும் எதுல வந்துரும்னா அந்த அக்கவுண்ட்ல வந்துடும். திரும்ப இந்த போனும் 2வது வாங்கின போனும் போயிருச்சுன்னா 3வது வாங்கினேன்னா அது எல்லாம் சேர்ந்து வந்துட்டே இருக்கும். இப்ப எப்படி நம்ம அந்த நம்பரை சேர்த்து ஒரு தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கோ இது மாதிரி நமக்கு நடக்கிற ஒவ்வொரு செயலும் எங்க இருந்து, அந்த ஜட பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் என்ன ஆகுதுன்னா கருமையத்துல ஸ்டோர் ஆகியே வருதுன்றாரு மகரிஷி. இதெல்லாம் வருதுதானா அப்படின்னு மகரிஷி என்ன சொல்லிட்டாங்க, சுயமா சிந்திக்கணும்னா நம்ம தவம் பண்ணிதான் அதை உணர முடியும். அப்ப அந்த அளவுக்கு நுணுகி ஆராயக்கூடிய தன்மையை நம்ம பெற வேண்டும். அப்ப இப்ப அடுத்த ஸ்டெப் மனிதன் கிட்ட வரும்போது அந்த தன்னுணர்வு. அப்ப நம்மளுடைய முதல் மனிதன் அங்க எடுத்துக்கணும். நம்மளுக்கெல்லாம் முன்னோர்னு சொல்லிட்டு முதல் மனிதன் அந்த சடுதி மாற்றத்தின் காரணமாக ஒரு மனித இனம் தோன்றுச்சுல முதல் மனிதன்
அங்க இருந்து அவங்க செஞ்சது, அதுக்கு நடந்த அந்த பஞ்சபூதங்கள், ஈரறிவு எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இந்த கருமையத்தின் தன்மைகளாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாள் செய்றதும், இதுக்கு முன்னாடி செஞ்சதும். இங்க தான் அத வந்து நம்ம ப இதுல சொல்லம்போது, அ மெஞ்ஞானத்துல சொல்லும்போது சஞ்சீத கர்மம், பிராரத்த கர்மம் அப்படின்னு சொல்றோம். இத மகரிஷி விஞ்ஞான விளக்கத்தோட அதுக்கு நம்ம பேரு தனித்தனியா வச்சுட்டோம். சஞ்சீத கர்மம் முன்னோர்கள் செஞ்சது, பிராரத்த கர்மம் 3 வயதிலிருந்து இன்று வரை நீ செய்தது, ஆகாமிய கர்மம் இனிமேல் செய்ய போறது அப்படின்னு அவங்க அந்த காலகட்டத்துக்கு பிரிச்சு குடுத்துட்டாங்க. இப்ப இதெல்லாம் மொத்தமா எங்க தான் இருக்குதுன்னா, கருமையத்துல தான் இருக்குதுன்னு மகரிஷி விஞ்ஞான விளக்கத்தோட சொல்றாங்க. எப்படி ஒரு ஃபோன்ல இருந்து 100 என்னுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே அடுத்த ஃபோனுக்கு வருதோ, அது மாரி ஒரு கருமையத்துல இருந்து அதன் வழித்தோன்றலாக வரக்கூடிய ஒரு குழந்தை கர்ப்பப்பையில இருக்கும் பொழுது, அந்த கருமையம் என்ன செய்யுது அப்படின்னா, அதற்கு தகுந்த மாரி உடலை கட்டிக்கொள்கிறது அப்படின்றாரு மகரிஷி. இந்த கருமையத்தின் தன்மையாக தான் இந்த உடலே உருவாகிறது. வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி நடக்குது அப்படின்றத தான் இங்க விஞ்ஞானபூர்வமாக விளக்குகிறார் மகரிஷி. அத புரியணும்னா இந்த காந்த தத்துவம் புரிஞ்சா தான் புரியும். அப்ப இந்த கருமையம் எப்படி அப்படியே ஒரு என்ன சொல்லணும்னா நம்மளுடைய அ அ ஒரு முழு ஜெராக்ஸ்ன்னு சொல்றத விட, நம்மளுடைய அனைத்து விஷயங்களும் இந்த கருமையத்தில் எப்ப அந்த நம்முடைய பெற்றோர்கள்லிருந்து இணைந்து அந்த கரு உருவாகும் பொழுதே நமக்கு என்ன உருவாகிறதுன்னா, கருமையம் உருவாகிறது இல்லையா? அந்த கருமையத்துல நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த உடல் எப்படி இருக்கும்? எந்த வ வ வ வருடத்துல நம்மளுக்கு எந்த நோய் வரும்? அந்த நோய எப்படி நம்ம சரி பண்ணுவோம்? இது எல்லாமே ப்ளூ பிரிண்டாக இந்த கருமையத்துல இருக்கு. ஏன்னா, அந்த கருமையத்துல அனைத்து தன்மைகளும் எங்க இருக்குதுன்னா, அந்த கருமையத்துல இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, இந்த காந்தம் எப்படி ஒவ்வொன்னையும் இப்ப நம்ம சொன்னோம்ல உதாரணத்துக்கு மரத்த பார்த்தா, அது எப்படி பதியுது? நம்ம அ நீச்சல் அடிச்சு பழகும்போது, இல்ல சைக்கிள் ஓட்டி பழகும்போதெல்லாம் எப்படி இப்ப ஒவ்வொரு செயல் அப்ப இது மட்டும் தான் பதியுதான்னா, நம்ம செய்ற அனைத்து செயல்களும் பதிந்து கொண்டிருக்கிறது. அப்ப மகரிஷி இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கும்போது எங்க போயிடுறாங்க? அந்த இறைநிலையில அப்படியே அழுத்தத்த குடுத்து, அழுத்தமேனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே. இறைநிலை எப்படி அங்க இறை துகள் வந்து, அந்த அழுத்தத்துல எப்படி முதல் பூதம், பஞ்சபூதம் எல்லாமே இருக்குன்றாங்க. என்ன ஒண்ணுன்னா, அது மேல, 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 மேல வரும்போது, சில டைம் நம்மகிட்ட அந்த கான்டாக்ட் லிஸ்ட் இருந்தா கூட, யாராச்சும் ஒருத்தவங்க பேர சொல்லி, "இந்த நம்பர் உங்ககிட்ட இருக்கா?" அப்படின்னு கேட்டா நம்ம மறந்துருவோம். இருக்கா என்னான்னு தெரியல. மேபி இருக்கலாம். நான் வேணா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். அப்படின்னு சொல்ட்டு அவங்க பேர என்ன எந்த பேர்ல அவங்கள நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருப்போம்ன்னு கூட மறந்து போயிடும். நம்ம இன்னைக்கு ஒண்ணு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா பேர சேவ் பண்ணது வேற மாதிரி சேவ் பண்ணியிருப்போம். அப்ப திரும்ப அத உள்ளுக்க அந்த ரெக்கார்ட் இருந்தா கூட, அத நம்மளால சரியா எடுக்க முடியுமானா, எடுக்க முடியாது. அந்த சிந்தனை இருந்தால் மட்டுமே எடுக்க முடியும். அததான் இங்க சிந்தனை ஆற்றல். அதை நுணுகி ஆராயும் தன்மையுள்ள அன்பர்களால் மட்டுமே இதை என்ன செய்து கொள்ள முடியும்னா, இந்த இறை ரகசியத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றார். அப்ப இதே கருமையம் தானே என்னுடைய உடன்பிறப்புகள் கிட்டயும் இருக்கும்னு சொன்னா, அந்த கருமையமும் என்ன ஆகும்னா, ஒரு 6 சிறப்பு காரணங்களா அது சிறப்படைகிறது. அதாவது எல்லாம் ஒரே மாதிரியே இயங்கவும் செய்யாது. அது அது வேற வகையிலயும் இயங்குது. அப்ப அதுக்கு ஒரு 6 காரணம் இருக்கு. இயற்கை காரணம் 3, செயற்கை காரணம் 3ன்னு. இதுவுமே ஒரு டைம் நம்ம தனியாவேவும் சிந்தனை குடுத்திருக்கோம். கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செயல்கள், அவ்வப்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் கோள்களின் நிலை, தற்செயல், விபத்து. அப்ப இத காரணமாக வைத்தும், இந்த கருமையம் என்ன செய்கிறது? சிறப்படைகிறது அப்படின்றது. அதாவது சிறப்படைகிறது மீன்ஸ் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி எந்த சமயத்துல எது எழுச்சி பெற வேண்டும். ஏன்னா இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற
எல்லா இந்த பூமியில இருக்க எல்லா மனிதனிடமும் இந்த கருமையத்துல நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லா செயலும் எங்க இருக்குதுன்னா ரெக்கார்டா இருக்கு. எதுவும் என்ன செய்யல, வீண் போகா. எதுவும் என்ன ஆயிடாது, வீண் போகாது. உள்ள இருக்கு. என்ன ஒண்ணுதான் எடுத்து பாக்குறதுக்கு நமக்கு தெரியல. ஏன்னா என்ன பேர்ல எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சேன்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு. ஆனா ஆழ்ந்து சிந்தனை செய்தால், கூர்ந்து சிந்தனை செய்து தத்துவ விளக்கங்களை உணர்ந்து கொள்ளும் அறிவு பெற்ற அனைவராலும், அவங்கதான் ஞானிகள், மகான்கள். இதை எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும்ன்றார். அப்ப இததான் ஆன்மா, உள்ளம் அப்படின்றாங்க. இந்த ஜீவகாந்த கருமையத்துல இத்தனை ரெக்கார்டு இருக்கு பாத்தீங்களா, இத்தனை பதிவுகள். இன்னும் சொல்லணும்னா நம்ம செஞ்ச செயல்கள் எல்லாம் ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கு, குவிந்து இருக்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய கருமையத்திலும். இன்னும் கூட என்ன சொல்றாங்க மகரிஷினா, இந்த கருமையம் நம்ம பார்க்கிற இந்த கருமையத்தை உடைய பருவுடலை உடைய ஒவ்வொரு மனிதனும் நம்ம தனித்தனியா இயங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படியெல்லாம் தனித்தனியாலாம் யாரும் இயங்கல. இந்த பிரபஞ்சத்துல இருக்க பேரியக்க மண்டலத்தோட இருக்க அனைத்து இயக்கங்களுடையும், ஏன்னா எல்லாமே என்னதான் காந்தம் தான். அப்ப அந்த காந்த தொடர்போட நம்ம ஒரு உயிரினம், உயிரினம்னா நம்மன்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு மனிதன் எப்படி இயங்குகிறான்னா, இந்த பெரிய மண்டலத்தோட இயக்கங்களோட சேர்ந்துதான் இயங்கி கொண்டிருக்கிறான். நம்மளா தனியா எதுவும் நம்ம என்ன செய்யலைன்னா நினைச்சிட்டு நடத்தலாம் இல்ல. அப்ப பல கோடி தலைமுறையாக நம்ம பெற்ற அனைத்து அனுபவங்களும் இந்த கருமையத்துல புதையலாக இருக்க பெரிய மிக பெரிய ஒரு பொக்கிஷம் எது அப்படின்னா இந்த கருமையம். ஆனா என்ன ஒரு விளக்கம்னா, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கருமையத்தை பெற்றிருந்த நம்ம எல்லாரும் இதே யாருக்கிட்டனாலும் நம்ம இவ்வளவு பெருமை இருக்கு, புகழ் இருக்குது, பழசு நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும் எல்லாம் நம்ம சொன்னா, அப்ப நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லவா? இவ்வளவு எல்லா ரகசியமும் இருக்குதுன்னு சொன்னா, ஆனா சாதாரண மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? நிறைவான வாழ்க்கை இல்ல. அறிவுல குறைபாடு. உடல்ல, மனதுல நோய். உடல்லயும் நோய் இருக்கு, மனதிலையும் நோய் இருக்கு. அங்கதான் அறிவின் குறைபாடு. எல்லாருக்கிட்டையும் இணக்கமான உறவு இல்ல. பிணக்கு தான் ஏற்படுகிறது. நம்ம கருத்துக்கும் மத்தவங்க கருத்துக்கும் என்ன செய்யல, உடன்பாடே இல்ல. பிணக்கு ஏற்படுகிறது. இந்த பிணக்கின் காரணமாக பகை உணர்ச்சி என்ன செய்கிறது, மேலோங்குகிறது. பகை உணர்ச்சியின் காரணமாக சண்டை தான். அப்புறம் எப்படி அமைதி கிடைக்கும்? அமைதியின்மை ஏற்படுகிறது. அப்ப இவ்வளவு பெரிய அரிய பெரிய பொக்கிஷம் மதிப்பு அப்படின்னு கருமையத்தை பத்தி மகரிஷி இவ்வளவு சொன்னாங்கன்னா, இத்தனை கருமையத்தின் சிறப்பை உடைய வல்லமை உடைய மனிதன் ஏன் இந்த துன்பத்தை பெறுகிறான்? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கருமையத்துடைய மதிப்பையும் அதை எப்படி மெயின்டைன் பண்றது, இல்லாட்டி ஹேண்டில் பண்றது அப்படின்ற தன்மையை உணராத காரணத்தினால் என்ன செய்யுதுன்னா, இந்த குறைபாடுகள்லாம் ஏற்படுகிறது. இன்னும் மகிழ்ச்சி என்ன சொன்னா, இன்று உலகில வாழக்கூடிய 95% மக்கள் கருமையத்துடைய மதிப்பை உணராட்டினா கூட பரவாயில்லப்பா. ஆனா அந்த கருமையத்தை களங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம கிட்ட இந்த மொபைல்ல குடுத்துட்டாங்க. கையில எல்லார்கிட்டயும் ஆண்ட்ராய்டு போன் இருக்குது. இந்த ஆண்ட்ராய்டு போன்ல அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு மினி கம்ப்யூட்டர் அப்படின்ற நிலையில எல்லார் கையிலயும் இருக்குது. எல்லார் கையிலயும் இருந்தா கூட, இந்த விஞ்ஞான வளர்ச்சி நமக்கு நன்மைகள செய்றதுக்காக தான் உருவாச்சு. ஆனா, இதுல எல்லார் கையிலும் இருந்தாலும், அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை முழுமையாக பயன்படுத்த கற்றுக்கொண்டவர்கள்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேரு தான். அப்ப எப்படி இருக்காங்க? அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன எப்படி இயக்கணும்ன்றது தெரியாத அறியாமையில சில பேர் இருக்கிறார்கள். சில பேருக்கு அதை எப்படி இயக்கணும்னு அறிவு இருக்கிறது.
ஆனா அந்த அறிவுல குறைபாடு இருக்கிறதுனால, அதை நல்ல வழிக்கு பயன்படுத்தாம, தீய வழிக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தாம, எப்படியெல்லாம் ஏமாத்தலாம்? எப்படியெல்லாம் தீய பழக்கவழக்கங்களை கற்றுக்கொள்ளலாம்? அப்படின்றதுல பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப மிக சிலரே தான் அந்த சரியான விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற கருவியை சரியாக இயக்கி வாழ்க்கையில உயர்வு பெறுவதற்கும், நிறைவு பெறுவதற்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இதே மாரி தான் இவ்வளவு அரிய பெரிய பொக்கிஷமான ஆண்ட்ராய்டு ஃபோன விட மிகவும் பொக்கிஷமான கருமையத்த நம்ம கையில குடுத்தாலும், அந்த கருமையத்தை எப்படி இயக்கணும், இல்ல எப்படி அதனுடைய மதிப்ப தெரிஞ்சுக்கணும் தெரியாம அறியாமையில், அறிவின் குறைபாடின் காரணமாக அதை தவறாக இயக்கிக் கொண்டிருப்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த கருமையத்துடைய மதிப்பை உணர்ந்து, அதை சரியான முறையில் இயக்கி, வாழ்வில் நிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய மகான்களும், ஞானிகளின் எண்ணிக்கை இந்த உலகத்துல எப்படி இருக்குன்னா, குறைபாடாக இருக்கிறது அப்படின்றாங்க மகரிஷி. அப்ப எதெல்லாம் நமக்கு இப்ப நம்ம ஓரளவு மனவளக்கலைக்குள்ள வந்தாச்சு. நமக்கு குரு வேதாத்திரி மகரிஷி இந்த கருமையத்தின் சிறப்பை பற்றி சொல்லிக் குடுத்துட்டாங்க. இப்ப அகத்தாய்வுலயே சொல்லிட்டாங்க. நெறைய குறைபாடு இருக்கு நம்மகிட்ட. அதிலிருந்து திருத்தம் பெற வேண்டும் என்றால், இத்தன பயிற்சிகள் இருக்குன்னு சொல்லும்போதே தான் இந்த கருமையத்த பத்தியும் சொல்ல ஆரம்பிப்பாங்க மகரிஷி. அடுத்தடுத்த நிலைகள்ல. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டா, எது கருமையத்தை களங்கப்படுத்துகிறது, அந்த களங்கப்படுத்துறதெல்லாம் தூய்மைப்படுத்தி விட்டால், அருட்பேராற்றலின் அன்பு குரலை நம்மால் அனைவரும் எளிதில் கேட்டு, அறிவில நிறைவும், மகிழ்ச்சியும், வெற்றியும் பெற்று வாழ்வை சிறப்பாக வாழ முடியும். அப்படின்ற இந்த சிந்தனையோடு, அடுத்து எப்படியெல்லாம் கருமையம் கலங்கப்படுது, அப்புறம் எப்படி தூய்மைப்படுத்துவதுன்ற சிந்தனைகளை அடுத்த வார தொடர்ச்சியில நம்ம சிந்தனை செய்வோம். இதுகாலும் செவிமடுத்த அனைத்து மெய் அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும்.